வணக்கம் அன்பினர்களே, மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும். நாம் பின்மதியம் ஒரு நாள் என்கின்ற சிறுகதை தொகுப்பு நூலை பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிமுகம் முடிந்துவிட்டது. எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்கள் எழுதிய அற்புதமான கதைகளோடு இனி பயணிக்க காத்துக்கொண்டே இருக்கிறோம். இதோ முதல் கதை மினுங்கும் கண்கள் என்கின்ற தலைப்பில் எழுதியிருக்கிறார். வாருங்கள், கதைக்குள் உங்களை கூட்டி செல்கிறேன். கதையை வாசித்து முடித்தவுடன் நான் கிளம்பி விடுவேன். ஆனால் நீங்கள் விமர்சனத்தை பதிவு செய்துவிட்டு கிளம்புங்கள் என்று சொல்லிக்கொண்டு இதோ கதைக்குள் போகலாமா? வேலாயி, எழுந்துருமா, மரங்கள்லேருந்து காக்கா குருவியெல்லாம் கலைய தொடங்கிடுச்சு. நான் கீழே காட்டுக்கு போகிறேன். மலை மேலேருந்து காட்டு மாடு, பன்றி, மான்கள் எல்லாம் விடியலில் தான் கீழே இறங்கும். வழியில் கிடைச்ச காட்டில் விளையிற கிழங்கு, மஞ்சள், தென்னை பயிர்களை துவைச்சி போட்டுடும். அதுங்க திங்கிறதுக்கு அப்படின்னா அழிக்கிறது முக்காப்படி. இப்போ போனால் தான் எனக்கு விரட்ட தோதுபடும். நீ நல்லா விடிஞ்சப்புறம் கஞ்சி எடுத்துட்டு வெரசா வா அப்படின்னு அவன் மகளிடம் செய்தியை சொல்ல, அதை கேட்ட வேலாயும், ம், சரி ஐயா, நான் வரேன், நீ கிளம்பு என்று தூக்க கலக்கத்தில் சொன்னாள். அவன் எரவானத்தில் சொருகி வைத்திருந்த வெட்டருவா வேல் கம்பை எடுத்தான். வெளியில் கிடந்த வார் செருப்பை காலில் மாட்டிக்கொண்டு இருள் குறையாத அந்த கருக்களில் நிழல் உருவமாக நடக்க ஆரம்பித்தான். மலைச்சரிவுகளில் பரவலாக அமைந்திருந்த குடிசைகளின் கூரைகள் கோரை புற்களால் வையப்பட்டிருந்தது. புற்களின் வாசனை பரவிய அந்த மேடு பள்ளங்களில் மிக மெதுவாக சென்றான். அவனுக்கு அயினான் என்று பெயர் இருந்தாலும் பெரியாள் என்ற மறுபெயர்தான் மலை நாடுகளில் விளங்கியது. உள்ளூர், அசலூர் என்றாலும் நியாயமான ஒரே முடிவு. அவனது பட்டறிவில் கண்டறிந்த காரண காரியங்களில் விளைந்த பொதுவான பேச்சுதான் அவனை பெரியாளாக்கியது. அவன் நாட்டாமை செய்த வழக்குகளும் கூடிக்கொண்டிருந்தன. பெண் துணை இருந்தால் வேலாயை இன்னும் கூடுதலாக கவனித்துக் கொள்வாள். அவளும் இல்லை. பெண் துணை இல்லாத ஆணுக்கு ஏது நல்ல வாழ்வு? மலை நாடுகளில் பண்ணையம் பார்க்க போய் வருவதுதான் அவனுக்கு ஆசுவாசம். அவன் உயரமாக வளர்ந்திருந்தான். சருகுகளின் காய்ந்த நரம்புகள் மாதிரி தோளில் சுருக்கங்கள் ஓடின. கைகள் நீளமாயிருந்தன. முன் பரந்த நெற்றி, தலைமுடியில் கரிய நிறமறைந்து வெள்ளை பரவிவிட்டது. இடுப்புக்கு மல்லு வேட்டியும் அவனின் கருத்த மேனிக்கு துண்டும் தான் உடுப்புகள். அவன் ஒரு காவல்காரனின் தோற்றத்திலேயே மலைகளில் இருந்த ஒற்றையடி பாதையில் நடந்து கொண்டிருந்தான். அவனின் காட்டிற்கு இன்னும் பல காணி நிலங்களை கடக்க வேண்டியிருந்தது. ஐயனான் என்ற பெயர் அரசு பதிவுகளுக்கும் அவனது இடக்கை பெருவிரல் ரேகையை உருட்டிவிட்டு கீழே அவர்களே எழுதவுமே பயன்பட்டது. வேலாயின் பெயர் அவளின் கிருக்கல்களே. அது கூட பெரியாளின் கட்டாயம். அதனாலே அவளுக்கு கொஞ்சம் எழுத வரும். அவனைப் போலவே பலருக்கும் படிப்பு வாசனை மட்டும் இன்னும் மலையேறி வரவில்லை. கொல்லிமறை சரிவுகளில் 10-15 நாடுகள் பரவலாக இருந்தன. அவர்களின் குலமும் அதில் உள்ள குடிகளும் குழு போல வாழ்ந்தால் நாடு. விவசாயம், கொடுக்கல் வாங்கல் போன்ற பரிமாற்றங்களுக்கு வசதியாக அந்த குடிகள் கூப்பிடு தூரத்திலேயே அமைந்திருந்தன. அரை மணி நடையில் ஒரு நாடு இருந்தது. வார சந்தையில் மக்கள் தலை சுமைகளுடன் இடம்பெயர்வதோடு சரி, மற்றபடி பகலெல்லாம் நடந்து கரைந்தார்கள். வலிய கால்களுக்கு மேடு பள்ளம் தடை இல்லை என்பதை உணர்த்தினார்கள். அரசினால் மலையிலிருந்து கீழேயும் அங்கிருந்து மேலேயும் வந்து போக நேர கணக்கில் 2 சிற்றுந்துகள் சேந்தமங்கலம் வரை இயக்கப்படுகிறது. நாளெல்லாம் மலையில் அலைந்து திரிபவர்களுக்கு அதில் பயணம் போவது என்றாவது ஒரு நாள் அதிசயமாகவே நடக்கும். காடோடிகளுக்கு நடப்பதற்காகத்தான் கால்கள் என்ற கர்வம் உண்டு. அரிதான அந்த சிற்றுந்து பயணங்களில் அய்யனானின் கூட்டாளி சின்னானும் சேர்ந்து கொள்வான். அய்யனானின் ஒரு காடு அரியூர் நாட்டில் கடம்பவன முடியின் எல்லைக்கு பக்கத்தில் இருந்தது. அது இன்னும் அவர்களின் நட்பை வலிமையாக்கி நகமும் சதையும் போல சேர்த்து வைத்திருந்தது. அரியூர் நாட்டில் சின்னானுடன் நடந்தபடியே வளநாடு வரை வந்து சேர்ந்த அனுபவமும் ஐநானுக்கு உண்டு. சின்னானின் வேக நடை அந்த மலை நாட்டின் காட்டு பகுதிகளில் சுற்றி வருபவன் என்று உறுதிப்படுத்தும். ஐநானுக்கோ அவனைப் போல மலை காடுகளில் வேகமாய் நடக்க வராது. காட்டு பாதையிலும் காடுகளிலும் மெல்லத்தான் ஏறி இறங்கி செல்வான். இப்போதும் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தான். இப்போது ஐயனான் அரியூர் நாட்டை நெருங்கி விட்டதை கடம்ப மரப்பூக்களின் மனம் தன் மூச்சில் கலப்பதை வைத்து உணர்ந்து கொண்டான். கிளைகள் அடர்ந்து நிழல் சேர்த்து வைத்திருந்த அந்த கடம்ப மரங்கள் உயர்ந்த மனிதன் ஒருவன் இரு கைகளையும் வானத்தை நோக்கி நீட்டுவது மாதிரி அதன் கிளைகளை நீட்டியிருந்தது. அதன் கரிய மரப்பட்டைகள் கீழ் மேல் என பிரிந்து மரத்தோடு ஒட்டி இருக்க, கிளைகளில் உள்ள இலைகள் பச்சை நிறத்தில் தடிமனாகவும் அகலமாகவும் இருந்தது.
அவற்றின் நடுவில் அதற்கு இணையான வெள்ளை நரம்புகளும் சேர்ந்திருந்தது. அம்மரங்களின் நிழலை தரையில் பரவவிட்ட மேகங்கள் விருந்தாளி மாதிரி தயங்கி போனது. அதிக அளவில் பூப்பந்துகளாய் மஞ்சரிகள் பெருகி மலர்ந்த அந்த பூக்களின் மனம் கடம்ப வனத்துக்கு அப்பாலும் மணக்கும் என்பார்கள். இந்த காட்டில் இருந்துதான் சின்னான் தன் இள வயதில் பாம்பு பிடிக்க தொடங்கியதை சொன்னான். அது அவனுக்கு விளையாட்டு போல. இப்போதும் நல்ல பணங்கல்லுக்கும் கறிக்கும் ஆசைப்பட்டு போவான். பாம்பின் ஊர்ந்த தடம், வலையிலிருந்து வரும் வாசனையை கொண்டே பாம்புகளின் வகை அறிய கற்றிருந்தாலும் 200 மைல் சதுரமுள்ள இந்த காட்டில் ஓரறிவு முதல் 6 அறிவு வரைக்கும் எத்தனை உயிர்கள் வாழ்கிறதோ யாருக்கு தெரியும் என்று ஆச்சரியப்பட்டு பேசுவான். அப்போது அவன் காதுகள் சிவந்துவிடும். முக்கியமான 18 நாடுகளின் தலைமையில் உள்ள ஒன்றில்தான் சின்னான் இந்த வித்தையை தெரிந்து கொண்டது. அதிலும் நாகம், சாறை போன்ற அச்சுறுத்தும் பாம்புகளை பிடிப்பதும் அடர்ந்த காட்டின் உட்புறம் அவற்றை விட்டு விட்டு வருவதும் அவனுக்கு தனி போதையை தரும். ஆபத்துகளும் அவ்வப்போது வந்து உயிர் தப்பிய கதையும் உண்டு. அப்படி ஒரு நாளில் சின்னானிடம் ஐனான், ஓய், உனக்கு இது ஆகாத வேலையில் காட்டில் பண்ணையம் பார்த்தம்மா, உன் மவன் காளிக்கு கண்ணாலத்தை பண்ணி வச்சமானு இல்லாமல் மேலே நாடு கீழே நாடுன்னு பாம்பு பிடிக்க ஏன் அலையிற? அந்த ஜீவனெல்லாம் அதுகளுக்கு தானே வாழ்கிறது, நீ ஏண்டே குறுக்க நிற்கிற என்று கேட்டுவிட உடனே சின்னானுக்கு காது விரைத்தது. கோபம் ஏறிவிட்டால் அவனுக்கு காது மடல் விரைக்கும். ஐனானை வெறித்து பார்த்து, ஓய் பெரியாளு, அது எந்த கைராசியில் நான் வெறுமனே இருந்தாலும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று தானே என்னை அலைகழிக்கிறாங்க, தட்டை கழிக்க முடியலை என்று சொல்லி மேலும் பேசாது பேச்சை குறைத்து கொண்டான். வேணாம் சின்னா, கத்தி எடுத்தவன் கதையெல்லாம் நமக்கும் தெரியும், பார்த்துக்க என்று பதில் தந்த ஐனானின் கண்களை பார்த்தவனுக்கு அவை பாம்பின் கண்களைப் போல் மின்னிக் கொண்டிருப்பதாக தெரிந்தது. அந்த மருட்சியில் வேகமாக கிளம்பிவிட்டான். இனி அவனின் நடையை எந்த பேச்சாலும் நிறுத்த முடியாது என்பது ஐனானுக்கு தெரியும். சரி, போகட்டும், பார்த்து கொள்ளலாம் என்று அங்கேயே அவனும் நின்று விட்டான். அவன் கோபம் நீர்ச்சுழி மாதிரி நிலைக்காது. சில நாட்களில் மீண்டும் வருவான் என்று தன்னை தேற்றிக்கொண்டான். பறவைகள், விலங்குகள், காடுகள் என்ற உயிர் சூழலில் மனிதன் மட்டுமே அவைகளுக்கு மிகுந்த ஆபத்து நிறைந்தவனாக இருக்கிறான். தனது அறிவினால் கற்றுக்கொண்ட வித்தையினால் அனைத்தையும் வென்று விடலாம் என்று கனவு காண்கிறான். மனிதர்கள் எங்கு சென்றும் பிழைத்துக்கொள்ள வழிவகை உண்டு. ஆனால் வனமும் அதில் வாழும் உயிர்களும் எப்படி பிழைக்கும் என்று மருகி வீட்டிற்கு திரும்பிவிட்ட அந்த நாளுக்கு பிறகு ஐனானுக்கு சின்னானை பார்க்கவே தோதில்லாமல் போனது. ஒருவேளை என்னை அவன் ஒரு தோளான் துருத்தி என்று கூட எண்ணி இருப்பான். ஏன் என் மனம் இந்த வனங்களுக்காக அதிகம் யோசிக்குது தெரியலையே கடம்பா என்று மனதில் வணங்கிக் கொண்டே நாட்களை கடத்தினான். வழிவற்ற காற்றைப் போல காலம் மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த 10 நாட்களும் சின்னானை பார்க்கவே முடியவில்லை. அடுத்த நாளில்தான் சின்னானை நாகம் தீண்டிய அதிர்ச்சி செய்தியை கேட்டவுடன் ஐனான் புது பண்ணையின் ஆலமர தோட்டத்திற்கு ஓடோடினான். கடவுளே, இப்படியா நடக்கணும்? அன்று அவனிடம் பேசின ஆதங்கமும் இரக்கமும் கலந்து தவித்தபடியே தன் வார் செருப்பை கையில் தூக்கி கொண்டு மலைப்பகுதியில் ஓட்டமும் நடையுமாக புது பண்ணையின் திணை காட்டுக்கு போய் சேர்ந்தான். அங்கே மேற்கு மூலையில் கும்பலாய் நின்றிருந்த ஆட்களை விலக்கி பார்த்தபோது திணைக்காட்டின் வரப்பின் மீது சின்னானின் மேனி கருத்து கிடந்தது. சின்னான் போலவே இல்லை. சின்னா, என்னையா விட்டு போயிட்டியே என்று கதறி அழுதான். அழுகையினால் நான் வறண்டு போய் சோர்ந்து கீழே விழுந்ததுதான் அவனுக்கு தெரியும். பிறகு அவன் நினைவில் எந்த காட்சியும் இல்லை. அந்த அரியூர் நாட்டு மக்கள் சின்னானை எரியூட்டிய பிறகு காளியையும் ஐனானையும் வளநாட்டில் விட்டுவிட்டு போயிருந்தார்கள். சின்னானின் மகன் காளியையும் தனது வீட்டில் வைத்து பார்த்து கொண்டாலும் காளிக்கு அப்பனின் மரணம் ஆறாத வழியை தந்து கொண்டே இருந்தது. அந்த துயரம் அடங்க ஒரு வாரம் உள்ளூர் வெளியூர் என காளியை அழைத்து சென்று பார்த்தான். காளியை தேற்ற முடியவில்லை. ஐனானிடம் கூட எதுவும் சொல்லாமல் காளி காணாமல் போன செய்திதான் வந்தது. வேலை தேடி சமவெளிக்கோ பட்டணத்திற்கோ அவன் சென்று விட்டதாக தெரிந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர்ந்தன. தனது நெருங்கிய கூட்டாளியை இழந்திருந்தாலும் ஐனானுக்கு ஒரு ஆறுதல். நல்ல வேளை, சின்னான் காளிக்கு பாம்பு பிடிக்க கற்றுத்தரவில்லை, அது போதும், அவன் நன்றாயிருக்கட்டும் என்று கூட்டாளிகளிடம் சொல்லியபடி அவர்களோடு பண்ணையம் பார்க்கவும் பஞ்சயத்துக்கும் நடந்தான். அவனுக்கு முன்பிருந்த வேகமும் துடிப்பும் குறைந்து கொண்டே வருவதை அவன் உணராமல் இல்லை. தனது ஒரு கையை இழந்தது போன்ற துயர் இருந்தது.
இந்த காட்டிற்கும் விலங்கினங்களுக்கும் பெரும் சிநேகம் உண்டு போல. பூக்களின் மகரந்தங்களை கால்களில் சுமந்து காட்டினை மலர வைக்கும் பட்டாம்பூச்சிகள், விதைகளை பரப்பும் வௌவால்கள், நாகங்கள், அதன் பசியை தீர்க்க மட்டும் பிடித்து உண்ணும் எலிகளும், சாறை பாம்புகளும், தேன் தேடி தின்னும் கரடிகளும், நாகங்களின் குட்டிகளை இரை எடுக்கும் கழுகும், கீரிகளும், இன்னும் பல உயிர்கள் கலந்து வாழ்கின்றன, காட்டை வளர்க்கின்றன. இவையெல்லாம் ஒரு கூட்டை செய்வில் வாழ மலை என்னும் பேருருவம் மனிதர்களை விடவும் விலங்குகளுக்கு தான் ஆதரவளிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட ஐநானுக்கு காணும் இடமெல்லாம் கடவுளின் இடமாகவும் கடம்ப முனியின் பூத உருவமாகவும் தோன்றியது. இத்தனை காலமாய் மலையிலும் மடுவிலும் பாம்பு பிடிப்பதில் ஆழம் கண்டிருந்த சின்னான் 10 அடி நீள பாம்பினால் கடிபட்டு நஞ்சு தீண்டி இறந்து போன அந்த திணை காட்டு காட்சிகளை பயம் கலந்தபடியே பேசி தீர்த்தார்கள் இரு நாட்டு மக்களும். அந்த நாளில் சின்னானை தேடி ஒரு ஆள் வந்து புது பண்ணைக்கரியில் ஆலங்காட்டை ஒட்டிய திணைக்காட்டில் நாகங்கள் பிணையலில் உள்ளதென்றும் அவற்றை பிடிக்க சின்னான் வர வேண்டும் என்று அழைத்தான். சின்னானும் நீளமான மூங்கில் களியின் முனையில் வளைத்த கொக்கி போன்ற கம்பியை களியில் சேர்த்து பல சுற்றில் சுற்றிய வார்பட்டையுடன் இருந்த தொழில் கருவியை எடுத்துக்கொண்டு அவனுடன் சென்றான். பாம்புகளை பிடித்த பின் கிடைக்கும் கல்லும் கரியும் அவனை ஈர்த்தது. அந்த கல்லின் ருசி பழகிய நாக்கில் எச்சில் சுரந்தது. வெறும் காலில் அதிர்வுகள் எழுப்பாது நடப்பது அவனுக்கு தெரிந்த பூனையின் நுட்பம். தினைப்பயிர் காட்டில் இறங்குவதற்கு முன் முதலிலேயே தயார் நிலையில் இருந்த மொந்தை கல்லையும் கெடா கரியையும் பாதி அளவிற்கு ருசி பார்க்க கல்லின் புளிப்பு சுவையும் கரியின் குழம்பு சாரும் கலந்து கிர்ரென்று மூளைக்குள் ஏறி அவனை உசுப்பியது. மகுடியை கேட்ட பாம்பாக மனமாட தினைக்காட்டில் பதுங்கி நடந்தான். தினைப்பயிர் தாள்கள் வெளுத்து போய் சருகுகளை துவள விட்டு சாய்ந்து அறுவடைக்கு காத்திருந்தன. கல்வரப்பின் மேலிருந்து நோட்டம் விட்ட சின்னான் நடந்து மேற்கு மூலையில் நின்றிருந்த மரத்தின் பின்னே அசங்காது குனிந்து தன் உடலை மறைத்தவாறு மூங்கில் களியை பயிருக்குள் நுழைத்த வித்தையை ஆலங்காட்டில் நின்று வேடிக்கை பார்த்தவர்கள் பெரும் பதற்றத்துடன் கவனித்தார்கள். தினைப்பயிர்கள் வனப்பாயிருந்தன. மென்மையான பூ போன்ற தூவிகள் காற்றில் ஆடி அதன் தாள்கள் அலைந்து மடிகையில் உள்ளிருந்து வெளிப்பட்ட நாகங்கள் 5 அடிக்கு எழுந்து பின்னியபடியே திணைத்தாள்களில் விழுந்தன. அவற்றின் ஆவேசத்தை பார்த்த சின்னான் அதிர்ந்து போய், ஓய், எனக்கு இன்னைக்கு நல்ல நாள் இல்லை என்று முனகினான். பாம்புகளின் ஹிஸ் என்ற தாறுமாறான மூச்சு சத்தம் அவனை விரள வைத்தது. அவனின் அடி வயிற்றில் பயம் கவ்வ மிச்சமிருக்கும் கல்லும் கரித்துண்டமும் மேலும் அவனை உசுப்பியது. துணிந்து மூங்கில் களியை அவற்றின் அருகாமையில் நீட்டி முன்னேறி உட்கார்ந்தான். எனினும் அவன் மனம் குழம்பியது. அப்போது ஒரு ஆள்காட்டி பறவை அவனை பார்த்து அபாய குரலில் கிரீச் என்ற கத்திக்கொண்டு தாழ்வாக பறந்து போனது. கன நேரம் கழித்து மீண்டும் வந்து அவன் மேலே கிரீச் என கத்திக்கொண்டு வட்டமிட்டது. வேட்டைக்காரனை காட்டி கொடுப்பவை பறவைகள். அந்த பறவை எழுப்பிய குரலை கேட்டு உடல் மயக்கம் கலைந்த சிறிதான பெண் நாகம் சின்னானை பார்த்து உக்கிரமடைந்து அதன் தலையை உயர்த்தி கண்களை மினுக்கி சின்னானின் பக்கம் புஷ் என்று சீறிக்கொண்டு வந்தது. கைக்கு எட்டும் தூரத்தில் வந்து விட்டதால் உயிர் பயம் பற்றி கொள்ள கலவரமானான். பிடிக்கும் எண்ணத்தை மறந்து களியை கையில் எடுத்து பலம் கொண்ட மட்டும் அதன் முதுகில் ஓங்கி ஒரு அடி அடித்தான். உடனே தட்டு தடுமாறி ஆலங்காட்டை நோக்கி ஓடவும் அங்கிருந்தவர்கள் சிதறிப்போய் கம்பு களிகளுடன் திணைக்காட்டை சுற்றி வந்தார்கள். சின்னானை எப்படியாவது காப்பாற்றி விடவும் பாம்புகளை வளைக்கவும் பரபரத்தார்கள். அந்த பெண் நாகம் எழுந்து எழுந்து பார்த்து தரையில் விழுந்தது. அதன் முள் எலும்புகள் உடைந்து விட்டதால் நகர முடியவில்லை. அதன் நிலைமையை அறிந்துவிட்ட ஆண் நாகம் தன் 10 அடி நீளத்தையும் திணைத்தாள்களின் மீது படுமாறு பறக்கும் வேகத்தில் அவனை விரட்டியது. அதன் சட்டை உரித்திருந்ததால் வெளிச்சம் பட்டு எதிரொலி மின்னலாய் தோன்றி மறைய இதுநாள் வரை ஊரை சேர்த்த இளம் மஞ்சள் நிற நஞ்சு முழுவதையும் பற்களில் கொண்டு வந்து சின்னானின் ஓட்டத்தை முடிந்தவரை குறைக்க பாய்ந்தது. சுற்றி வந்த ஆட்களும் நெருங்கிவிட்டார்கள். ஆனாலும் சின்னான் உயிரை கையில் பிடித்து கொண்டு ஓடினான். பாம்பும் அவனை விடாது விரட்டியதால் ஓடும் வேகத்தில் தன் வசத்தை இழந்தவன் கால்கள் பின்னிக்கொள்ள பொத்தென்று வரப்பிலேயே விழுந்தான். அவனது கணுக்காலின் மேலே அகப்பட்ட கெண்டைக்கால் சதைப்பகுதியில் அந்த ஆண் நாகம் தன் பற்களை அழுத்தி நஞ்சு தீரும் வரை தீண்டியது. உயிர் துள்ளல் வந்ததும் சின்னான் அதை காலோடு சேர்த்து தள்ளிவிட அதன் உடம்பு மட்டும் நீண்டு விழுந்தது. ஆனாலும்
அது சின்னானின் கெண்டைக்கால் சதைப்பகுதியை விடுவதாயில்லை. அப்போது களி கம்புடன் சுற்றி வந்தவர்கள் அதன் பாதி உடம்பை அடித்து துவைத்தார்கள். விடாது அடிபட்ட ஆணாகம் துணையின்றி போன தனக்கும் வாழ்வில்லை என அதுவும் தன் உயிரை விட்டது. குறுகிய கால இடைவெளிகளில் நடந்து போன மறக்க முடியாத விபரீதம் அதுதான். மனிதனின் இரண்டாவது இதயம் என்ற கெண்டைக்கால் சதைப்பகுதியில் 3 அல்ல 30 சொட்டுக்களையும் இறக்கிவிட்டதால் நஞ்சின் கடுமை கூடி நீளம் பாரித்து உடல் கருத்து செத்துப்போனான் சின்னான். அவனையும் அந்த பாம்புகளையும் எரித்து விட்டார்கள். இதை சொல்பவனுக்கு கிளி பிடிக்கும். அடுத்து கேட்பவனுக்கும் கிளி பிடிக்கும். நெஞ்சு பதைபதைக்கும். அந்த பயத்தையே மீறித்தான் அகினான் அரியூர் நாட்டிற்கு போவதும் வருவதுமாக தனித்தே அலைந்தான். இப்போது அவன் கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் கிழங்கு காட்டிலிருந்து காட்டெருமைகள் கருப்பு திட்டுகள் போல மலை ஏறிக்கொண்டிருந்தது. மஞ்சள் இலைகள் கிளர்த்தி எழுந்து செழிப்பாயிருந்த பாத்திகளில் செடிகள் துவைக்கப்பட்டிருந்தன. ஐனானுக்கு பசிக்க ஆரம்பித்தது. வேலாயி எப்போது வருவாள் என்று யோசித்து நின்றுவிட்டான். இந்த வேட்டைக்காரன் மலையில் எண்ணிக்கையற்று பெருகி நிற்கும் பெயர் தெரியாத மரங்களில் ஒன்று அவனுக்கு நிழலாய் நின்று ஆசுவாசம் கொள்ள செய்தது. தன் ஐயன் காட்டிற்கு சென்றிருக்கும் என்ற நினைப்பிலேயே வேலாயும் நடந்து வந்து கொண்டிருந்தாள். யாருக்கும் தெரியாமல் மனசை பூட்டி வைத்தாலும் தன் உடல் குன்றி போவதை அவளால் தடுக்க முடியவில்லை. கனவை மறைக்கலாம், யாருக்கும் தெரியாது. தூங்காத கண்களை நேற்று ஐயன் வேலாயி என்னம்மா உடம்புக்கு ஆகலையா என்று சங்கீதமாய் கேட்க அவள் பயந்து போய் ஒன்றுமில்லை ஐயா என்று பதில் சொல்லி அந்த பேச்சை தொடராமல் முடித்து வைத்திருந்தாள். அவளின் கண்களில் தூக்கமின்மை இன்னும் குறையவில்லை. காளி இன்னும் ஊர் திரும்பவில்லை. ஆனால் அவன் உயிர் இங்கு வேலாயி வடிவில் துடிக்கிறது. அத்துவான காட்டில் தனியே விட்டவனுக்கு ஆலங்கொடி போல அவள் கிடைத்தாள். நீர் வந்து சேர்ந்ததும் மண் மணப்பது போல மனதால் கலந்து போனார்கள். அவன் சென்ற நாளில்தான் வேலாயி கடம்பவன முனிக்கு முடிக்காசு நேர்ந்து வைத்து பூசனை செய்திருந்தாள். எப்படியும் இன்று அவளின் வேண்டுதலை முடிக்க அந்த முடிக்காசையும் சேர்த்து எடுத்து வந்து விட்டாள். காளி வருவான் என்ற ஆசையில் உறுதியுடன் நடந்தால் தலைச்சுமை அவளுக்கு கனக்கவில்லை. காளியின் நினைவு சுமையே பெருங்கனமாயிருந்தது. பலர் மலர் பூப்பதும் மழை பொழிவதும் போல மனம் பொருந்துவதும் கணிக்க முடியாதது. நிகழ்வுகளை நிறுத்த முடியாது. இன்று அவள் நடக்கும் இந்த வழியில் அறவும் ஏதும் வரவில்லை. அன்பும் ஒரு வகை நஞ்சுதான் போல. அது கட்டற்ற ஆற்றல். மனசுக்குள் கலந்தால் நோவு வருகிறது. காளியின் அன்பே வேலாயி உடலில் பரவி அவளை உருக்கி வருகிறது. அவள் கடம்பவனத்திற்குள் நுழைந்து தயங்கி நின்றால் யாரும் காணாத வெளி. மனமெல்லாம் பேரமைதி. பூச்சி இனங்கள் கூட சப்திக்கவில்லை. மெல்லிய காற்றில் உதிர்ந்து விழும் கடம்ப மலர்கள் தரையில் கூடிக்கொண்டே இருந்தன. கடம்ப மரத்தின் பூக்களில் அமர்ந்திருந்த பட்டு பூச்சிகள் அவற்றின் சிறகுகளை மூடி திறந்தபடியே தேனுண்டு கழித்தன. அவளுக்குள் முகிழ்த்த எண்ணங்கள் வார்த்தைகளாகி அவள் மனசுக்கே கேட்டது. ஐயனிடம் உண்மையை சொல்லி காளியோடு வாழ அனுமதி வாங்கணும். கனவில் வருபவன் நேரிலும் வர வேண்டும் என தவித்தாள். கடம்ப மரங்கள் ஒவ்வொன்றும் முனியைப் போல அவளுக்கு தெரிந்தன. முனி தெய்வமே, உனது நிழலில் விருட்சமாய் இந்த வனமாய் நாங்களும் வாழ எங்களை சேர்த்துவிடு. உன்னை முன்வைத்து நான் கண்ட பெருங்கனவு இது என்றபடி முடிக்காசினை அவிழ்த்து முனியின் பாதத்தில் வைத்தாள். வேல் பொறித்த இரும்பு களியில் மணிகள் அசைந்து சிறு ஒளி எழுப்பிக் கொண்டிருந்தன. கிணுங் கிணுங். மரங்களில் இருந்து உதிர்ந்து கிடந்த பசிய கடம்ப இலைகளில் ஒன்றினை எடுத்து அதன் வெள்ளை நரம்புகளுக்கு இணையாக சிறு குச்சியினால் காளி என்று எழுதி பூவை வைப்பது போல் முடிக்காசின் பக்கத்தில் வைத்தாள். வழக்குகளுக்காகவே எழுதும் மனங்களிடையே வேலாயி வாழ்க்கைக்காக எழுதியதை முனியும் கண்கள் மினுங்க பார்த்து கொண்டிருந்தார். அந்த பெரும் உதடுகளிலிருந்து நாளை காளி வருவான் என்ற குறி சொற்கள் அவள் காதுகளுக்கு கேட்டது. கடம்பவனம் அசைவற்று இருந்ததால் மரக்கிளைகளின் இடைவெளிகளில் உலகின் முதல் ஒளிப்படக்காரன் சூரியனின் ஒளிக்கீற்றுகள் மின்னி மறைந்து கொண்டே இருந்தன. அன்பு நேயர்களே, என்ன அற்புதமான இந்த முதல் சிறுகதையை கேட்டுவிட்டீர்கள். எழுத்தாளர் சுரேஷ்குமார் அவர்களின் அற்புதமான படைப்பு. அன்பு நேயர்களே, வனத்தை பற்றி ரொம்ப அற்புதமாக நாமே வனத்துக்குள்ளேயே உலாவினது போல இருந்தது அல்லவா? இந்த கதையை வாசிக்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்தது. கொல்லிமலை அப்படிங்கிறது மிகவும் மிகவும் பரந்த அற்புதமான ஒரு மலை. அதை கண்ணுக்குள்ளே அழகாக காட்டி இருந்தார் எழுத்தாளர் சுரேஷ்குமார். மினுங்கும் கண்கள் என்கின்ற அற்புதமான தலைப்பில் இருக்கின்ற இந்த கதை
அன்பு நேயர்களே, இந்த கதையை கேட்டிருப்பீர்கள். தங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் என்று ஆர்வமோடு நான் காத்துக்கொண்டிருக்கிறேன். மீண்டும் மற்றொரு கதையோடு சந்திக்கலாம். பின்மதியம் ஒரு நாளில் நான் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா விடைபெறுகிறேன். நன்றி அன்பு நேயர்களே.